ஒரு தெரியாமல் வைப் பண்ணிட்டோம்னா ஸ்க்ராட்ச், அது பர்மனன்ட் ஸ்க்ராட்சாக வந்து இருக்குது. அதோட மெட்டீரியல் சாய்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க உண்மையிலே சொல்கிறேன். இந்த 1 மந்த் நான் ஓட்டுறதுல ஒரு ஃபர்ஸ்ட் 20 டேஸ்க்கு வந்து இந்த வண்டியை வந்து ஆடியன்ஸ் லைக் பொதுமக்கள் பார்த்தது வந்து என்ன இப்படி ஒரு வண்டி, லைக் ரியர் வியூ மிரரில் பார்த்துட்டு, லைக் முன்னாடி போகிற வண்டி சொல்கிறேன், அவங்க பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஓரம் ஒதுங்கி பார்த்துட்டு அவங்க நடுவில் இன்னொன்று என்னென்னா மஹேந்திரா ப்ரொடக்ஷன் யூனிட்லேயே அங்கேயே வந்து பெரிய சாஃப்ட்வேர் அப்டேட் எதுவும் நடக்குது. ஸோ டெலிவரிஸ் எல்லாமே வந்து நிறுத்திட்டாங்க. ஷோரூம் வந்து ஃபஸ்ட் புக் பண்ணிவிட்டு நாங்கள் கேட்டப்போ வித்தின் 1.5 மந்த் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் நாங்கள் வந்து தரோன்ற மாதிரி எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் எக்ஸைட்மெண்ட்டாக இருப்போம். ஓகேங்களா. அண்ட் வெயிட் பண்ணோம். ஏப்ரல் தாண்டிச்சு, கொடுக்கல. மே வந்துச்சு, மேலேயுமே வந்து கொடுக்கல. அண்ட் சரி ஓகே இது வரும்போது வரட்டும் அப்படின்ற மாதிரி. ரியல் டைமில் ஓடும்போது கண்டிப்பாக நிறைய பக்ஸ் அண்ட் ஃபிக்சஸ் வந்து நடக்கும். அவங்களுக்கும் நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க, அதில் ரெக்டிஃபை பண்ணுவாங்க. எனக்கு வந்து அது மாதிரி ஒரு 2 இஷ்யூ வந்து இப்போ எனக்கு வந்து இஷ்யூ வந்துருச்சு அப்படின்னு நான் வந்து அவங்கள கத்த முடியாது. ஓகேங்களா. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்சில் வந்தவன் பின்னாடி வந்து எனக்கு சென்டர் ஐஆவிஎம் வந்து ஒரு சப்போர்ட்டே வந்து கொடுக்கல ஆக்சுவலி. ஓகே. ஸோ பின்னாடி மிடில் பேசஞ்சரோட ஹெட்ரெஸ்ட்டுமே வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. அது எவ்வளோ பல்காக இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். அதனால ஐஆவிஎம் நான் சுத்தமாக இதை பார்க்குறதே விட்டுட்டேன். தெரிய மாட்டேங்குது பின்னாடி என்ன சுத்தமாக வேஸ்ட். வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு யூசர் ரிவ்யூ எபிசோடில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தம்ப்நெயில் அண்ட் டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. மஹேந்திரா XV90யோட ஒரு யூசர் ரிவ்யூ தான் நாம் இன்றைக்கி எடுத்து வந்திருக்கிறோம். ரீசெண்ட் டைம்ஸில் இந்த எலக்ட்ரிக் கார் மார்க்கெட் வந்து பூம் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 ப்ராடக்ட்டுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திராவோட XV90, மஹேந்திராவோட BE6090 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்து எலக்ட்ரிக் கார்கள் பக்கம் திரும்பி பார்க்க வச்சது. அதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு வந்த தொழில்நுட்பம், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேட்டரி டெக்கு, அப்புறம் அவங்களோட ரேஞ்சுங்க. அதாவது இந்த ரேஞ்சுங்கிறது ஒரு 300 கிலோமீட்டர் வரைக்கும் லிமிட்டடாக இருக்கிறப்ப, ரியல் டைம் பற்றி நான் பேசுகிறேன், இருக்கிறப்போ நிறைய பேருக்கு இதுக்குள்ளே போகலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. ரியல் டைமில் ஒரு 400+ கிடச்சதுன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தப்போ மஹேந்திரா கொண்டு வந்தால் இந்த 2 கார்களுமே BE6E அண்ட் XV90யில் BE6Eயில் வந்து அந்த கட் பண்ணிக்கிங்க, BE6 தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த இண்டிகோவோட ஒரு சின்ன கிளாஷ்னால அதை மாற்றினாங்க. ஸோ இந்த XV90 வாகனத்தை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் பாசிட்டிவ்ஸ் இருக்குது, என்னெல்லாம் நெகட்டிவ்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஃபுல்லி டெக்னிக்கல் ஓரியன்டான கார், அதாவது டெக்னாலஜிக்கல் ஓரியன்டான காருக்குள்ளே போகிறப்போ என்னென்ன விஷயங்கள் வந்து நாம் யூஸராக ஃபேஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த கார்லாம் R&D பண்ணி டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ் முடிஞ்சு உங்களுக்கு மார்க்கெட்டுக்குள்ளே வரப்போ ஃபஸ்ட்டு யூசர்ஸ், அதாவது ஃபஸ்ட் அந்த 1 வருஷம் பயன்படுத்தக்கூடிய யூசர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. அதில் என்னெல்லாம் விஷயங்கள் வந்து மேனேஜபிளாக இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் டெஃபினெட்லி மஹேந்திரா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும். நீங்கள் இந்த டைம் லைனில் ஒரு மஹேந்திரா XV90 வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி புரிதலும். கடைசியில் வந்து இந்த டாடா ஹாரியர் அப்படின்ற கார் இப்போ வந்திருக்கு. ஸோ இந்த டாடா ஹாரியர் அண்ட் XV90யோட கம்பேரிசனும் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு மேசிவான மோட்டிவேஷன் கொடுக்கும். நீங்கள் உங்கள் காரோட யூசர் ரிவ்யூ இதே மாதிரி ஷேர் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு யூசர் ரிவ்யூ மக்கள் கிட்ட போகுதோ அந்த அளவுக்கு அந்த காரை பற்றின புரிதல் இன்னும் பெட்டராக கிடைக்கும். இன்னைக்கு நம்ம கூட கூகுள் ரச் பிரதர் வந்து இணைஞ்சிருக்கிறாரு. ப்ரா, தேங்க்ஸ் அ லாட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியிலேருந்து இங்கே ஈரோடு வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப நாளாக வந்து XV90 BE6ஓட யூசர் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து ரொம்ப டெக்னாலஜிக்கலி டெக் ஓரியன்டான காராக இருந்தாலும் அந்த ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்றது ரொம்பவே வந்து இவங்க பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க ப்ளேஸ் பண்ணது. அப்படின்றப்போ இனிஷியலாக யூஸ் பண்ணக்கூடிய யூசர்ஸ் வந்து அந்த பக்ஸாக இருக்கட்டும், அந்த கம்ஃபர்ட் லெவலாக இருக்கட்டும், ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே ஃபேஸ் பண்ணுவாங்க. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அதை நம்ம ஷேர் பண்ணும்போது வந்து இனிமேல் வாங்கக்கூடியவங்களுக்கு வந்து இன்னும் பெட்டரான ஒரு புரிதல் கிடைக்கும். அதுவும் தெரியும் ப்ரோ. அது இல்லாமல் இப்போ இருக்கிற பக்ஸ் வந்து கம்பெனி எவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்க ரிசால்வ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த சாஃப்ட்வேர் பக்ல எல்லாம் எதெல்லாம் மாறி இருக்குன்றதும் வந்து மேபி ஆடியன்ஸ்க்கு வந்து புரியல. எக்ஸாக்ட்லி அது எவ்வளோ ரெஸ்பான்சிவாக இருக்காங்க. இப்போ ஒரு பக் வருதுன்னா அதுக்கு எவ்வளோ சீக்கிரம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக எப்பவுமே ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் கேட்குறது ப்ரோ, ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிறைய கார்களை பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த XV90க்குள்ளே வந்த ஸ்டோரியை சொல்லுங்கள். ஓகே ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் கிருஷ்ணகிரியிலேருந்து வரேன். எங்களது மோஸ்ட்டாக வந்து டிரைவிங் நேச்சர் பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் ஓரியன்ட் தான். ஓகேங்களா. எல்லா சைடுமே ஹைவே தான். 4 லைன்ஸ் அண்ட் 6 லைன்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து டீசல் இன்ஜின்ஸ் நம்ம வந்து கிரிட்டா ஒன்றும் சோனட் ஒன்றும் வச்சுருக்கோம் ப்ரோ. ரெண்டுமே கொரியன், நல்லா தான் பெர்ஃபார்ம் ஆகுது. பட் ஸோ கிரிட்டாவுக்கு அடுத்த வண்டி போகலாம், எய்தர் 7 சீட்டர் ஆர் 5 சீட்டர்.
எது போகலான்னு நினச்சாலும் அடுத்த எங்களோட பட்ஜெட் வந்து ஒரு 50 lakhs வச்சுருந்தோம். சரி எந்த வண்டி இருக்குது அப்படின்னு. நான் கொஞ்சம் வந்து டிரைவர் ஓரியன்டாக வந்து இருக்கனால எனக்கு கிறிஸ்டா பிடிச்சிருந்தது. பட் ஆட்டோமேட்டிக் வந்து கட் பண்ணிட்டாங்க. எங்கள் அப்பா ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணது வந்து ஹை கிராஸ் போகலாம் அப்படின்னு. பட் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல. ஃப்ரண்ட் வீல் டிரைவ் அவ்வளோ பெரிய வண்டி, 7 சீட்டர். ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு நீஸ் வேறு குட்டி குழந்தை இருக்கா. ஸோ 7 சீட்டர் ஆப்ஷன் போகலான்னு எங்கள் அப்பா சஜஸ்ட் பண்ணார். பட் சோனட் வாங்கினப்போ வந்து நாங்கள் நெக்ஸான் வந்து பார்க்கலான்னு இருந்தோம். இவி ஆக்சுவலி. ஏன்னா வந்து எங்களோட டெய்லி பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர்ஸ் வீக்லி வந்து 5 times லைக் 500 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ இவி வந்து நெக்ஸான் லைக் 200 250 பிலோ 300 ரேஞ்சில் இருந்தாலும் அது வந்து எங்களுக்கு பூர்த்தி ஆகுன்ற ஒரு இது. பட் 3 years பிஃபோர் நாங்கள் சோனட் வாங்கினப்போ சொல்கிறேன், அப்போது நெக்ஸான் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஹெசிடேஷன் இருந்துச்சு. ஏன்னா நிறையா பக் இஷ்யூஸ் எல்லாமே இருந்தது. எங்களுக்கு டெய்லி ரன்னிங்கில் இருந்தால் தான் அது பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ அதனால அது நெக்ஸான் வந்து நாங்கள் கட் பண்ணிவிட்டு டீசல் இன்ஜினே நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ அதுக்கு அடுத்து அதான் இப்போ இந்த 2 வண்டிக்கு தாண்டி இன்னொரு வண்டி எடுக்கிறப்போ இவி கண்டிப்பாக போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. அண்ட் அப்பாவுமே வந்து எக்கனாமிக்கலாக இருக்கிறனால ஓகே ட்ரை பண்ணலான்ற ஒரு இது. அவர் எஸ்டேட்லாம் எதுவுமே வந்து பண்ணலை. அண்ட் வண்டி வாங்குறப்போ 50 lakhs கீழே ஹை கிராஸ் கிறிஸ்டா பார்த்தோம். அதுக்கு அடுத்து வந்து ஒரு செக்மெண்ட் அப்போல வந்து ஃபார்ச்சுனர் தான் இருந்தது. எனக்கு ஃபார்ச்சுனர் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ரெகுலர் யூஸ். ஸோ நம்ம வண்டி வந்து ஒரு 5000 கிலோமீட்டர்ஸ் மந்த்லி வந்து ஓடும். ஓகேங்களா. ஸோ ஃபார்ச்சுனர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அஸ் இன் லைக் ஃபியூல் காஸ்ட் நான் சொல்கிறேன். அதனால தான் வந்து இந்த வண்டி வர்றது எனக்கு தெரிஞ்சது. அண்ட் 500 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. ஏன்னா ஹைவே அண்ட் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து எய்தர் சேலம் கோயம்புத்தூர் ஆர் சென்னை ஆர் இந்த சைடு பின்னாடி வந்து பெங்களூர் தும்கூர் இதெல்லாம். ஓகேங்களா. எல்லா சைடுமே ஹைவேஸ். ஸோ வெல் லைட் ஹைவேஸ் எங்ககிட்ட இருக்குது. அண்ட் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸுமே வந்து ப்ராமிசிங்காக எல்லா இடத்துலையுமே ஏதோ ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் ஆச்சு ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் நிறைய இடத்துல போட்டுட்டாங்க. ஓகேங்களா. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கவர் பண்ணுற இடத்துல எல்லா இடத்துலையும் சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது. அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஓகேங்களா. ஏன்னா நாங்கள் வந்து இது வண்டி வரதுக்கு முன்னாடி 636 ஏதோ கம்பெனி கிளைம் வந்து சொன்னாங்க. அட்லீஸ்ட் 500 வந்தால் எங்களுக்கு இப்போ நாங்கள் கோயம்புத்தூர் வந்தாலும் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 500 rupeesக்கு சார்ஜ் போட்டால் மறுபடி வீட்டுக்கு போய் சார்ஜ் போட்டுக்கலாம். அது வந்து எவ்வளோ எக்கனாமிக்கலாக இருக்கும் அப்படின்றத கால்குலேட் பண்ணி தான் இது வச்சுருந்தோம். ஓகேங்க. ஸோ இந்த வண்டி வருதுன்னு தெரிஞ்சோடனே எனக்கு வந்து 6B6 தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த வண்டி தான் ஃபர்ஸ்ட் புக் பண்ணோம். வீட்டில் எனக்கு சொல்லாமே வந்து 9யுமே வந்து புக் பண்ணிட்டாங்க. ஸோ 2 புக்கிங்ஸுமே வந்து பண்ணிட்டாங்க. பண்ண இடம் வந்து எஸ்கேஎஸ் சேலம். ஓகேங்களா. மஹேந்திரா சேலம். அங்கே வந்து பண்ணிட்டாங்க. நான் ஆஸ்திரேலியாவில் வந்து இருந்தேன். அண்ட் இந்த வண்டி டெஸ்ட் ட்ரைவ் வந்து பண்ணது மார்ச்சில் வந்து பண்ணோம். ஓகேங்களா. பட் புக்கிங்ஸ் வந்து February 13, 14 அவங்க ஓப்பன் பண்ண அந்த ரிசர்வ்லேயே வந்து நாங்கள் பண்ணிட்டோம் 2 வண்டியுமே. டெஸ்ட் ட்ரைவ் பண்ண உடனே வந்து லைக் ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கனால 9 தான் வந்து நாங்கள் கண்டிப்பாக போனோம். அந்த ஸ்பேஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக. அண்ட் இவ்வளோ பெரிய வண்டி அண்ட் 32 lakhs and 75 lakhsக்கு நாங்கள் ஆன் ரோட் நாங்கள் இந்த வண்டி எடுத்தோம். உண்மையிலே சொல்கிறேன், இந்த 1 month நான் ஓட்டுறதுல ஒரு ஃபர்ஸ்ட் 20 daysக்கு வந்து இந்த வண்டியை வந்து ஆடியன்ஸ் லைக் பொதுமக்கள் பார்த்தது வந்து என்ன இப்படி ஒரு வண்டி லைக் ரியர் வியூ மிரரில் பார்த்துட்டு லைக் முன்னாடி போகிற வண்டி சொல்கிறேன். அவங்க பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஓரம் ஒதுங்கி பார்த்துட்டு அவங்க கண்டினியூ ஒரு ஹெட்டானராக இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு வண்டி இப்படி நீங்கள் எப்படி பார்க்குறதுனா ஒரு தார் ராக்ஸு இல்லை XUV 700 அந்த ப்ரைஸிங்கில் இவ்வளோ டெக்னாலஜி அண்ட் ஃபார்ச்சுனரோட லென்த் அண்ட் வித் வந்து இந்த வண்டியில் இருக்குது. பட் ஒரு 5 seater ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்ஸ் இவங்க வந்து இந்த இன்க்ளோ பிளாட்ஃபார்மில் இவங்க கொடுத்தது எனக்கு ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சு. ஆஃப்டர் சேல்ஸ் வேல்யூவெல்லாம் நான் வந்து யோசிக்கல ப்ரோ. ஏன்னா எங்களோட ஓட்டம் வந்து அதிகமாக இருக்கனால இதில் நாங்கள் வந்து குறைச்சி எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போது எங்கள் ஃபேமிலியில் இன்னொரு வண்டி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஸோ சோனட் வந்து லாஸ்ட் சர்வீஸில் வந்து நாங்கள் ஷோரூம்லேயே வந்து கேட்டோம் எவ்வளோக்கு எடுத்துப்பீங்க எக்ஸ்சேஞ்ச் ஆகட்டும் ஏதோ ஒன்று. ஸோ அவங்க வந்து நான் அது HTK ப்ளஸ் வந்து டீசல் எடுத்திருந்தோம் அண்ட் மேனுவல் வண்டி. ஓகேங்களா. 1 lakh ஓடி இருந்தது. ஹாஃப் தி ப்ரைஸ் தான் வந்து அவங்க கோட் பண்ணுறாங்க ரீசேல் வேல்யூக்கு. ஓகேங்களா. ஸோ டீசல் வண்டிஸே வந்து அடுத்த ஃபியூச்சர் என்னன்னு தெரியல. ப்ராமிசிங்காக இருக்குன்றது இவி போகிறாங்க, டீசலை வந்து கட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ மேபி இன்னொரு 2 yearsல வந்து நான் விற்கிறேன்னாலும் பொதுமக்களுக்கு வந்து இப்போது கம்பெனியுமே வந்து அடித்து பேசுவாங்க, பொதுமக்களுமே வந்து இதுக்கு ஃபியூச்சர் இல்லைன்னு பேரம் பேசலாம். ஸோ அதோட சர்டனிட்டி என்னன்னே தெரியல. ஸோ EVs வாங்கி அது ஹாஃப் ப்ரைஸ்க்கு கீழே நான் விற்றாலுமே வந்து பட் நான் ரெகுலர் ரன்னிங்கில் நான் சேவ் பண்ணது வந்து ரொம்ப அதிகம். ஓகேங்களா. ஸோ அதனால தான் எனக்கு ப்ராமிசிங்காக நான் இந்த வண்டி வந்து XUV வந்திருக்கீங்க.
சரிங்க பிரதர். இப்போ XUV 90 பார்க்குற டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா ஹாரியர் வரல அந்த டைம் வரலைங்க, கரெக்ட் இல்லைங்களா? வரலைங்க. அப்போ வந்து மேபி வந்து இந்த பட்ஜெட் பிரைஸ் ஸ்பேன்ல இருந்தது எனக்கு தெரிஞ்சு BYD இருந்திருக்கும். BYD ஆட்டோ ஆ, 3 சம்திங் அது ஆட்டோ 3 இருந்ததுங்க. பட் ஆனா இருந்திருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைடு. எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. MGs வந்து எனக்கு வின்சர் அதுக்கப்புறம் தான் ஆ, அப்போ வந்தது. பட் அந்த லாங்கர் இட்ஸ் லைக் பேட்டரி அ பேக் இல்ல. வேன் திங் ஓகேங்களா. ஸோ ம். டிரைவர் ஓரியன்டா இருக்கனால எனக்கு அது வந்து அந்த பக்கம் நான் வந்து போல. அண்ட் இந்த வண்டிக்கு வந்து மெயின் காரணம் இன்னொன்று பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க ம். கொடுத்தது BYD செல்ஸ். நான் ஃபாரின்ல இருந்தப்போ சீல் 3 ஐ மீன் லைக் சீல் ஓட்டியிருக்கேன். ஆ. அப்புறமா டெஸ்லா 3 எல்லாமே வந்து ட்ரை ம். பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், ஈவியோட ஸ்டாக் ஐ மீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆ. ஆனதுனால அதோட இதெல்லாம் எப்படி பிஹேவிங் பேட்டர்ன்ஸ் இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சது. ஓகே. ஸோ அங்கே வந்து எப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் ஹைவேஸில் மெயினாக யூஸ் பண்ணுவோம் ஃபாரின்ல ம். ஓகேங்களா. இங்கே வந்து பிரேக்கிங் ரீஜன் ஆ. வந்து அதிகமாக நடக்கும். ஏன்னா டூ வீலர்ஸ் வருவாங்க, எக்ஸாக்ட்லி. ஆ, ஆ. 4 கிராஸ் லைக் கார்னர்ஸ் எல்லாமே இருக்கும். இதனால வந்து இன்னும் எங்களால் சேவ் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை ஓகே. நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் வீட்டில். ஓகே. அண்ட் யா ஸோ வண்டி டன். வாங்கியாச்சு. டன். ஓகே பிரதர். டன். பிரதர் மேஜர் ஃபேக்ட் ஒரு ஈவிக்குள்ள வரோம் அப்படின்னா அதோட பேட்டரி, எஸ் ரேஞ்சு இதை விட இப்போ நான் பிரதானமாக பார்க்குறது ரெஸ்பான்சிவாக சர்வீஸ் டீம் இருக்காங்களா கண்டிப்பாக அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு வந்து அந்த சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு மஹேந்திரால? ஸோ பிரதர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நான் சேலத்தில் வந்து அந்த 2 வண்டியுமே நாங்கள் வந்து புக் ம். பண்ணி வச்சுருந்தோம் அப்ளிகேஷன். ஸோ நான் சொன்னபடி ஃபெப்ரவரியில் நான் வந்து புக் ம். பண்ணேன். Feb 13, 14 வந்து நாங்கள் கேஷ் கொடுத்துட்டோம். அவங்க புக் பண்ணிட்டாங்க. பட் லைக் டெலிவரிஸ் ரெஸ்பான்ஸ் வந்து மார்ச் மிட்லேருந்து கொடுக்குறதா கம்பெனி வந்து அஷ்யூர் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்க. அண்ட் ஷோரூமோட ஸ்லாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 55 சம்திங்கில் வந்து நம்ம இருந்தோம் ஓகேங்க. ஓகேங்களா. அது 6 வந்து 40 சம்திங்கில் இருந்தோம். இது வந்து 55 சம்திங்கில் வந்து இருந்தோம் ஓகேங்களா. ஷோரூம் வந்து ஃபர்ஸ்ட் புக் பண்ணிவிட்டு நாங்கள் கேட்டப்போ வித்தின் 1.5 மந்த் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் நாங்கள் வந்து தரோன்ற மாதிரி எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் எக்ஸைட்மெண்ட்டாக இருப்போம் ஓகேங்களா. அண்ட் வெயிட் பண்ணோம். ஏப்ரல் தாண்டிச்சு கொடுக்கல. மே வந்துச்சு, மேலேயுமே வந்து கொடுக்கல. அண்ட் சரி ஓகே இது வரும்போது வரட்டும் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து போயிட்டோம். அண்ட் நான் ஆஸ் இன் லைக் நான் ஒரு சின்ன ஒரு யூடியூபர் இப்போ தான் வந்து கால் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால எனக்கு வந்து ஒசூரில் கான்டாக்ட் கிடச்சி ஓகே. அங்கே வந்து ஒரு வண்டி வந்து அவைலபிளாக இருக்குன்றது தெரிஞ்சது. சரிங்க. அவங்க சேலமில் வந்து மற்ற கலர்ஸ் எல்லாம் காமிச்சாங்க. பட் ஓகேங்க. நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒயிட் தான் ஒயிட் தான் வேணுன்றதை வேணும். நாங்கள் அஷ்யூர் பண்ணோம். அண்ட் அவங்க வந்து ஏதோ இப்போ வருது சார் அப்போ வருது அவங்களுக்கே வரல ம். அந்த மாதிரி எல்லாமே வந்து சொன்னாங்க. நடுவில் இன்னொன்று என்னென்னா மஹேந்திரா ப்ரொடக்ஷன் யூனிட்லேயே அங்கேயே வந்து பெரிய சாஃப்ட்வேர் அப்டேட் எதுவும் நடக்குது. ஸோ டெலிவரிஸ் எல்லாமே வந்து நிறுத்திட்டாங்க. ம். பிளான்ட்லேருந்தே எதுவுமே ஷோரூமுக்கு வரல அந்த மாதிரியுமே எனக்கு சொன்னாங்க. பட் அது என்ன உண்மை அது என்னன்னு தெரியல. ஸோ அவங்க சொன்னது நான் வந்து நம்பதாக இருந்துச்சு. பட் லக்கிலி எனக்கு வந்து ஜூலையில் இந்த வண்டியை வந்து கிடச்சிது. ஓகேங்க. அண்ட் ஜூலை வரைக்குமே எஸ்கேஎஸ் சேலமில் வந்து ஒயிட் கலர் அவைலபிளாக கொடுக்கல. ஆக்சுவலாக ஃபைனலாக அந்த வண்டி எடுத்தது எங்கேங்க பிரதர்? சிரி மோட்டார்ஸ் சரி ஒசூர். ஹொசூர். ஓகே ஃபைன். அண்ட் அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் ஒன்று இருக்குது. அங்கே வந்து என்னென்னா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து தனியாக ஷோரூம் வச்சுருக்காங்க. அண்ட் பிவி வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து தனியாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ சர்வீஸ் சென்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக நான் வந்து லைக் போயிட்டு என்னால் ஈஸியாக வண்டி விட்டுட்டு ஆக்சஸ் பண்ண முடிய ஒரு தருணம் அங்கே இருக்குது. ஓகே பிரதர். வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் ஏதாவது வந்து பக்ஸ் வந்துச்சுங்களா? அதை வந்து சர்வீஸ் சென்டரில் எப்படி ரெக்டிஃபை பண்ணாங்க? எந்த சர்வீஸ் சென்டர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க? ஓகே. ஸோ நான் வண்டி புக் பண்ணும்போதே எனக்கு தெரியும் நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்லாட்டில் ஒரு கஸ்டமராக நம்ம வந்துடுவோம் அப்படின்னு. அஸ் இன் லாங் ரன் நான் வந்து சொல்கிறேன். ஸோ பக்ஸ் ஃபிக்ஸஸ் கண்டிப்பாக என்னதான் வந்து அவங்களோட மஹேந்திரா டீமில் வந்து அவங்க டேட்டா வச்சு ரன் பண்ணாலும் ரியல் டைமில் ஓடும்போது கண்டிப்பாக நிறைய பக்ஸ் அண்ட் ஃபிக்ஸஸ் வந்து நடக்கும். அவங்களுக்கும் நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க, அதில் ரெக்டிஃபை பண்ணுவாங்க. எனக்கு வந்து அது மாதிரி ஒரு 2 இஷ்யூ வந்து வந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து என்னென்னா உங்களுக்கு லே லடாக் யூடியூப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் XUV 90 வந்து லே லடாக் ஒருத்தர் அட்டம் பண்ணியிருந்தாரு. பட் அங்கே மணலி பக்கம் போகிறப்போ அவங்களுக்கு வந்து டிரைவ் ட்ரெயின் வந்து கியர் ஷிஃப்டர் ஒர்க் ஆகலை. ஸோ அதே இஷ்யூ வந்து எனக்கு வந்துச்சு. நான் வண்டி எடுத்து ஒரு 4-5 டேஸில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்துச்சு. என்னென்னா நான் இப்போ வண்டி அமைதியாக இருக்குது, ஆஃபில் இருக்குது. நான் ஆன் பண்ணுறப்போ சிஸ்டம் எல்லாம் ஆன் ஆயிடுது. பட் பிரேக் பிடிச்சிட்டு டிரைவ் செலக்டர் வந்து P2N வந்து தள்ள முடியுது. ஆனால் அங்கேருந்து எதிர் ஆர் டி வந்து என்னால் நவுத்த முடியல. அண்ட் அதை நான் வீடியோ எடுத்து நான் வந்து டீமுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணேன். அவங்களும் வந்து நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோன்ற மாதிரி. ஏன்னா அவங்கக்கிட்ட எக்ஸாம்பிள் லைக் தமிழ்நாடு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி இஷ்யூ யாருக்கும் வந்ததில்லை. ஸோ இவங்களுக்கு இதுதான் ஒரு பக் ஃபிக்ஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து அவங்கக்கிட்ட ஃபேம்வேர் இல்லை. ஓகேங்களா. டீமில் வந்து அது தெளிவாக எனக்கு சொல்லிட்டாங்க ஒசூரில். ஓகேங்களா. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வாங்க, நான் வந்து ஒரு 1 டே நான் வந்து வச்சுக்கிறேன். அண்ட் நாங்கள் பிளான்ட்டில் கூட நாங்கள் வந்து ஓடிஆரில் வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணி நாங்கள் என்ன இஷ்யூன்றதை நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லிடுறோம் அப்படின்னாங்க.
ஸோ லக்கிலி அது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் டைம் அப்போ வந்துச்சு. ஸோ 2000 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணேன். ஸோ இன்னொன்று நீங்கள் கேட்பீங்க, லைக் டிரைவ் செலக்டர் நவுத்தவே முடியல, எப்போ 2000 ஓட்டணும் அப்படின்னு. பட் ஒரு 10-15 செகண்ட்ஸ் கழிச்சுட்டு லைக் ஃபுல் சிஸ்டம் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணால் நார்மல் ஃபங்க்ஷனிங்காக நடக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு பக் வந்துச்சுன்னா ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆஃபும் பண்ண முடியாது, வேறு எந்த சிஸ்டம் எதுவுமே வந்து யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு இஷ்யூ, ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஒரு இது. ஆனால் ஒரு 10-15 செகண்ட்ஸ் கழிச்சு வந்து அது வந்து ரெக்டிஃபை ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் தான் நான் ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்போ நான் போய் விட்டேன். ஒரு நாள் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து ஓவர் தி ஏரில் வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா எனக்கு கம்பெனிலேருந்து வரும்போதே இது வந்து அப்டேட்டட் சாஃப்ட்வேராக தான் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து மேல பில்ட் பண்ண வண்டி. இது சேஸ் வந்து மே பில்ட். ஓகே. ஸோ அதனால் வந்து அப்டேட்டட் சாஃப்ட்வேராக தான் வந்துச்சு. அண்ட் அவங்க வந்து பக் ஃபிக்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போது அதை தாண்டி நான் ஒரு 3700 கிலோமீட்டர்ஸ் இப்போ ஓட்டிட்டேன். அண்ட் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த பக் வந்து வரல. அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இஷ்யூ, எனக்கு மேஜர் இஷ்யூவாக இருந்தது. இன்னொரு இஷ்யூ வந்து என்னென்னா, இப்போது ஆஃபில் இருக்குது, ஆன் பண்ணும்போது சில டைம்ஸ் ஆன் வந்து ஆகுது. ஆன் பண்ணுறப்போ 12 வோல்ட் பேட்டரி வோல்டேஜ் இஸ் லோ. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு 3 செகண்ட் இண்டிகேஷன் வருது. பட் அதனால எந்த ஒரு இஷ்யூ இல்லைன்னு வந்து மஹிந்திராவில் சொல்கிறாங்க. இப்போ எனக்கு வந்து இஷ்யூ வந்துருச்சு அப்படின்னு நான் வந்து அவங்கள கத்த முடியாது. ஓகேங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச்சில் வந்த வண்டிங்க. அண்ட் மேபி நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து அவங்க இதெல்லாமே வந்து ரெக்டிஃபை பண்ணலாம். மேபி பார்ப்போங்க. சரிங்க பிரதர். அதாவது ரியல் டைம் ரேஞ்ச் என்ன கிடைக்குது? எஸ் பிரதர். ஸோ நம்மளோட டிரைவிங் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து ஹைவேஸ் தான். ஓகேங்களா? 4 லைன்ஸ் அண்ட் 6 லைன்ஸ் தான். அதில் 70% 4 லைன்ஸ், ஒரு 30% 20% தான் வந்து 6 லைன்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ரியல் டைமில் நான் வந்து டிஃபால்ட் மோடில் தான் நான் வந்து ஓட்டுறேன். அண்ட் 480 to 510 வந்து என்னால் கிடைக்குங்களா? ஸோ நானுமே வந்து இந்த வண்டி வாங்கினதில் ஒரு 1 வீக் கழிச்சு நான் வந்து ஒரு ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் வந்து பண்ணேன். அண்ட் கிருஷ்ணகிரி டு கோயம்புத்தூர் அண்ட் கோயம்புத்தூர் டு ரிட்டர்ன் டு கிருஷ்ணகிரி அது வந்து நாங்கள் பண்ணோம். அண்ட் ரெண்டு பேர் உட்காந்துட்டு தான் போனோம். ஓகேங்களா? அண்ட் ஸ்பீட்ஸ் வந்து பார்க்குறப்போ 90 to 100 நான் வந்து மெயின்டைன் பண்ணேன். ஓகேங்களா? அண்ட் ரிட்டர்ன் வரும்போது ஓமலூர் கிட்ட தான் வந்து நான் சார்ஜ் லைக் சே 500 rupees அந்த மாதிரி சார்ஜ் போட்டு வீட்டுக்கே போயிட்டேன். ஓகேங்க. ஸோ அது ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணணும் நான் பண்ணேன். அப்போது எனக்கு கிடைச்சது வந்து 495 சம்திங் எனக்கு வந்து ரியல் டைம். ஸோ இதெல்லாம் ஸ்பீட்ஸ் வந்து 90 to 100. ஏர்கான் வந்து ரன்னிங், மியூசிக் வந்து கேட்டுட்டு இருந்தோம். அண்ட் அந்த வீடியோ லிங்க் வேணா உங்களுக்கு தரேன், அது வேணா நீங்க வந்து போடுங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா. அடுத்த ஃபேக்டர் வந்து இந்த ரேஞ்ச் வந்து பிராக்டிகலா நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது இன்னும் புஷ் பண்ணி போனோம்னா பேர் மினிமம் 400 to 450 கிடைக்கும். கரெக்ட் இல்லையா? 450 உங்களுக்கு சாலிடா கிடைக்கும் ப்ரோ. சார்ஜிங் டைம் எவ்வளவு ஆகுது பிரதர்? அதாவது வீட்ல நீங்க வந்து 11.2 கிலோவாட் எடுத்துருக்கீங்க. ஸோ 6.5 hours to 7 hours வந்து வருது ப்ரோ. கண்டிப்பா நம்ம 3 ஃபேஸ்ல தான் வந்து போட்டிருக்கோம். அண்ட் அதுமே வந்து இன்ஸ்டாலேஷன்ஸ் வந்து ரொம்ப கிளீனா வந்து மஹிந்திரா டீம் வந்து பண்ணாங்க. ஓகேங்க. ஸோ வண்டி வாங்கினப்பயே அவங்க வந்து வீட்டில் வந்து எல்லாமே வந்து பார்த்துட்டு ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது, எங்கே வைக்கணும் எல்லாமே வந்து பிளான் கொடுத்துட்டு. ஓகேங்க. அண்ட் ஸோ அது வந்து ரொம்ப நீட்டாக வந்து முடிஞ்சிருச்சு. ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணும்போது என்ன டைமில் ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகுது வெளியில் பப்ளிக் சார்ஜிங்? ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து 120 கிலோவாட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. ஜியான் சார்ஜஸ் தான். 120ல் வந்து எனக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், வீட்டில் சார்ஜ் போட்டுருவேன். இப்போ வந்து எக்ஸாம்பிள் பெருந்துறை பக்கம் இந்த டெக்ஸ் வேலி இங்கெல்லாம் வந்துருக்குல்ல. ஸோ இங்கே வரும்போது நான் வந்து A to B சரவணபவன் சாப்பிட்ற டைமில் ஒரு 20 minutes 30 minutes நான் வந்து சார்ஜ் போடுவேன். பை த டைம் இங்கே வர்றப்போ எனக்கு வந்து ஒரு 25% குறைஞ்சிருக்கும். ஓகேங்களா? அந்த 25 minutes 25% வந்து தெரிஞ்ச ஒரு 15 minutes சார்ஜ் ஆயிடுச்சு. அண்ட் இன்னொன்று வந்து என்னன்னா 80 to 100 வந்து கொஞ்சம் ஸ்லோ சார்ஜ் தான் நடக்கும். ஏன்னா 120 இருந்தாலுமே வந்து ஸ்லோவாக தான் வந்து சார்ஜ் பண்ணும். இப்போ பிரதர், அதாவது வந்து நீங்கள் கரண்ட் பில் இனிமேல் மேபி வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இல்லைங்க? வந்துருச்சுங்களா இந்த கார் வாங்கினதுக்கப்புறம் யூட்டிலைஸ் பண்ணதுக்கு? வந்துருச்சு ப்ரோ. பட் ஆனால் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் மாதிரிலாம் எங்களுக்கு வந்து தெரியல. அண்ட் இப்போது லைக் சோலாரோட இன்ஸ்டாலேஷன்ஸ் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இந்த வீக். ஸோ அதனால வந்து எங்களால் இப்போது சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரௌண்ட் 14-16,000 வந்து வந்துச்சு. அண்ட் ஆன் டாப் ஆஃப் திஸ் இந்த கார் நாங்கள் யூஸ் பண்ணதில் அதில் ஒரு 3,000 அந்த மாதிரி வந்து. ஸோ அந்த மாதிரி வந்து ஏறும். சரிங்க பிரதர். ஹெட்லாம்போட வெளிச்சம் எப்படி இருக்குங்க ப்ரோ? ஆக்சுவலி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. XUV 700 என் ஃப்ரெண்டு இன்னொருத்தர் வச்சிருந்தாரு, அதில் ட்ராவலும் பண்ணியிருக்கேன். அதுலேயுமே வந்து அந்த 80 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே பூஸ்டர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதை விட ஆக்சுவலி இது வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் ஓட்டுனதில் வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு? கண்டிப்பாக ப்ரோ. நான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் எனக்கு ஒரு மேஜராக இஷ்யூவே இல்லை. பின்னாடி வந்து எனக்கு சென்டர் IRVM வந்து ஒரு சப்போர்ட்டே வந்து கொடுக்கல ஆக்சுவலி. ஓகே. ஸோ பின்னாடி மிடில் பேசஞ்சரோட ஹெட் ரெஸ்ட்டுமே வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அது எவ்வளோ பல்காக இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள்.
அதனால IRVM நான் சுத்தமாக இதை பார்க்குறதே விட்டுட்டேன். ப்ரோ இன்டீரியர்னு வரப்போ அதாவது ஒரு பானரோமிக் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட் லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி லெவல்ஸ் டெஃபினெட்லி நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்கு. ஸோ நீங்கள் இதனால் வரைக்கும் யூஸ் பண்ண வரைக்கும் டேஷ்போர்டில் ஏதாவது ரேட்லிங் நாய்ஸ் குளிர் விடும் போது ஏதாவது வந்திருக்குங்களா? இல்லை ப்ரோ, ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து இன்டீரியர் பார்க்குறப்போ வந்து சூப்பராகவே இருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து NVH லெவல்ஸ் வந்து சூப்பராக வந்து இந்த காரில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் இந்த விண்டோஸில் வந்து டபுள் கிளேஸ்ட் கிளாஸஸ் வந்து கொடுத்தது, அப்புறம் விண்ட்ஷீல்டுமே வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது, டயர்ஸ் வந்து ஃபோம் உள்ள கொடுத்துருக்கிறது. ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் ப்ரோ, அதாவது வந்து இதோட விசிபிலிட்டி எப்படி இருக்குது, அடுத்தது வந்து இதோட ஆடியோ குவாலிட்டி. ஓகே ப்ரோ, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் 90 உள்ளே உட்காந்து பார்த்தப்போ எனக்கு இந்த ட்ரிபிள் ஸ்க்ரீன் லேயர்ட் வந்து எனக்கு இனிஷியல் ஸ்டேஜில் பிடிக்கல. ஆஸ் இன் எதுக்கு அந்த ஒரு ஸ்க்ரீன் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னு. அண்ட் ஃபர்ஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸில் வந்து எல்லாரும் சொன்னது வந்து அதில் வந்து கிளார் வரும், லைக் டிரைவர் வந்து சைட் வியூ மிரர் பார்க்கும்போது கிளார் இல்லை வந்து பிரைட்னஸ் அது எக்ஸஸாக இருக்கும் அப்படின்னு. நானும் அப்படி தான் வந்து ஃபீல் பண்ணேன். ஓகேங்களா, லைக் பை தாட்ஸில் நான் வந்து சொல்கிறேன். பட் நான் ஒன்ஸ் நான் ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்டுறப்போ எனக்கு இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நம்ம பார்க்குறப்போ எனக்கு இது ஒரு பெரிய விஷயமாவே எனக்கு தெரியல. அது நான் நோட் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து தெரியல. அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்க்ரீன்ஸ்க்கு வந்து நீங்கள் பிரைட்னஸ் லெவல்ஸ் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. அண்ட் நான் ரேஞ்ச் டே சொன்னால அந்த வீடியோ அதில் வந்து ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தேன்னா, இண்டிவிஜுவல் ஸ்க்ரீன்ஸை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிரைவ் செலக்டர் இங்கே இருக்குல்ல, ஸோ இதில் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அது வந்து ஷட் பண்ணிக்கலாம்னு வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. பட் நான் அதை வந்து யூஸ் பண்ணல. அது எனக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து தெரியல. பட் கிளாரிட்டி லெவல்ஸ் கிறிஸ்ப் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ. நான் அந்த ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து சொன்னால எனக்கு டிரைவ் செலக்டர் வாங்கணும், அப்போ மட்டும் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொஞ்சம் லேக் ஆகும். ஓகேங்களா, அது ஒரு இது மட்டும் தான் எனக்கு லேகுன்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு இந்த ஸ்க்ரீனில் வந்து தெரிஞ்சது, சாஃப்ட்வேர் கிளிச்சுன்னு எனக்கு தெரிஞ்சது. அதர் தான் தட் எல்லாமே வந்து ஸ்மூத்தாக இருக்குது. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ரன் ஆகுறது வந்து ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஒரே ஒரு இஷ்யூ நான் இப்போ ஒன்று சொல்கிறேன். என்னோட ஆப்பிள் கார்ப்ளே கனெக்ட் ஆகும்போது எல்லாமே ஸ்மூத்தாக ரன் ஆகுது. என்னோட பிரதர் அவரது கனெக்ட் ஆகும்போது அந்த பிக்சலேட் ஆகும்ல கலர், லைக் க்ரீன், பர்பிள் அந்த மாதிரி கலர் வேரியேஷன் பாக்ஸாக. ஸோ அந்த கியூபிக்கல் வந்து அவரோட ஆப்பிள் கார்ப்ளேல வந்து ஒரு 2 டைம் வந்து நடந்துச்சு. ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்க ப்ரோ? அது வந்து ஒன் ஆஃப் தி பீக். அண்ட் NVH லெவல்ஸ் அதுக்கு ஒரு காரணம். ஓகேங்களா பிரதர், கேபின்குள்ளே வந்தப்போ ஃபுல்லாக வந்து அந்த ஒயிட் தீமில் போயிருக்காங்க. இது வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு எப்படி? ரொம்பவே வந்து சிரமம் தான் நான் வந்து சொல்லுவேன் கண்டிப்பாக. ஒயிட் நீங்கள் ரொம்பவே மெயின்டைன் பண்ணி லாங் ரன்ல நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஒரு கட்டத்தில் அது வந்து கண்டிப்பாக அது வந்து ஃபேட் ஆக தான் போகுது. அண்ட் டாப் வேரியண்ட்ல இது வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் இப்போ அட் தி மொமெண்ட்ல பேக் டூ வண்டிங்க எல்லாமே நிறைய வந்திருக்கு. அதில் அந்த B6ல இருந்த அந்த ஒரு கலர் கான்ட்ராஸ்ட்ல வந்து அவங்க ஃபேப்ரிக் அண்ட் லெதர், ஸோ அது வந்து இதுக்கு ஒரு ஆப்ஷனாக மேபி வச்சிருக்கலாம். இல்லை வந்து டேன் இன்டீரியர்ஸ் வந்து கொடுத்துருந்தா பர்சனலி நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே வந்து இருக்கும். சீட்ஸ் ஆனால் கம்ஃபர்டபுளாக இருக்குங்களா? சீட்ஸ் வந்து நல்லா வைடாக இருக்குது ப்ரோ. லம்பா சப்போர்ட் ஆகட்டும் எல்லாமே வந்து சூப்பராக வந்து ஃபிட் ஆகுது. பட் நீ ரூம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக, இல்லை வந்து இந்த எக்ஸ்டெண்டட் பேட்ஸ் மாதிரி பென்ஸ் BMW எல்லாம் இருக்குல்ல, ஒரு லேயர் எக்ஸ்ட்ரா, ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கலாம். லாங் ரன்ல ஒரு 2 hours ப்ளஸ்ல நீங்கள் வந்து டிரைவ் பண்ணிட்டு கண்டினியூஸாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பெயின் வந்து உங்களுக்கு தெரியுது. அந்த அண்டர் தை சப்போர்ட் என்ஹான்ஸ் பண்ணியிருந்தா கொஞ்சம் கம்ஃபர்டபுள் நல்லா. எஸ் கண்டிப்பாக. இப்போ விசிபிலிட்டி நீங்கள் உட்காந்துருக்கிற போர்ஷன் வந்து பார்க்கும்போது விசிபிலிட்டி கிளியராக இருக்குன்னா அந்த பில்லர் மறைக்குதுங்களா ஏதாவது இடத்துல? இல்லை ப்ரோ, ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்து இது வந்து இஷ்யூவாக வந்து எனக்கு தெரியல. ஸோ முன்னாடி சொன்னபடி நான் ஹைவே ரன்ஸ் தான் எங்களுக்கு அதிகமாக இருக்குது. பட் சிட்டி ரன்ஸ்குள்ளே போகிறப்போ வந்து இந்த ஜியோ ஃபென்சிங் மாதிரி இந்த எப்படி சொல்கிறது ரேடார்ஸ் எல்லாமே வந்து இருக்கனால ஸோ அதோட கைட் வந்து நல்லா இருக்கு. ஸோ லோ ஸ்பீட்ஸில் நாங்கள் 360 ஆன் பண்ணிக்கிட்டா மேஜர் கன்சர்னாக வந்து எங்களுக்கு அது வந்து தெரியல ப்ரோ. ஓகே, சரிங்க பிரதர். அதாவது உங்களுக்கு இந்த ஸ்விட்சஸ் அண்ட் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, பேனல்ஸில் ப்ளே பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் கன்வீனியண்ட்டாக இருக்குங்களா? இல்லை பிரதர், ஏன்னா வந்து இப்போது ஹசார்ட் லைட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன், அது எவ்வளோ பெரிய ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் நம்ம வந்து அதை எடுத்துக்கணும். அண்ட் இப்போ எக்ஸாம்பிள் ஸோ இப்போ வந்து இது ஆக்டிவேட் ஆகுது. ஆனால் எல்லா டைமே இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கப்போ நான் இங்கே ஒரு மில்லி செகண்டில் பார்த்துட்டு நான் இங்கே வந்து நான் கொடுக்கணும். ஓகேங்களா, பட் அந்த டைமில் வந்து என்னால் கரெக்டாக அது பண்ண முடியல. சேம் ஃபார் 360 கேமரா. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் மால்ல இருந்து கீழே இருந்து மேலே வரேன் பார்க்கிங் லாட்டில், அப்போ வந்து நான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது 360 ஆன் பண்ண ட்ரை பண்ணுவேன். பட் அந்த நேரத்தில் என்னால் வர முடியாது. ஸோ நான் அங்கே வந்து ஃபுல் ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே நான் ஒரு 2 செகண்ட் பார்த்துட்டு அமுத்தினா தான் எனக்கு அப்புறமா வந்து ஸோ அது நான் ஃபஸ்ட்டு ஒரு 1000 கிலோமீட்டரில் என்ன நினச்சேன், ஓகே போக போக பழகிரும். பட் நோ, இட் டசன்ட் ஹேப்பன். லைக் நீங்கள் கண்டிப்பாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1.5 seconds ஆச்சு நீங்கள் அங்கே பார்த்து நீங்கள் அமுத்தினா தான்
உங்களால் அது கரெக்டாக வந்து பண்ண முடியும். அதோட பொசிஷனிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கு. ஸோ அட்லீஸ்ட் லைக் இது வந்து ஃபிசிக்கல் பட்டன் கொடுக்கறதுல அவங்களுக்கு என்னன்றது எனக்கு தெரியும். ஏசியோட த்ரோ எப்படி இருக்குங்க பிரதர்? ஸோ ஃபார் ஃப்ரண்ட் பேசஞ்சர்ஸ் வந்து உங்களுக்கு த்ரோ சூப்பராகவே இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் பேசஞ்சருக்கு வந்து சீட் வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் 2 சீட்டுக்கு நான் வந்து குறைய வந்து சொல்ல முடியாது. ஸோ ஃபார் பேக் சீட்ஸ் பின்னாடி ரியரில் சென்டர் மவுண்டனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று இது ஃபிக்ஸ்டு பேனரோமிக் சிங்கிள் கிளாஸ் ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ எங்களோட ஹைட் ஆவரேஜ் வீட்டோட ஹைட் வந்து 5'6" வந்து இருப்பாங்கன்னு வைங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நாங்கள் கண்டினியூஸ் ஒரு 4 hour டிரைவ் அந்த மாதிரிலாம் நாங்கள் போகிறப்போ ஒரு இடத்துல இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நிறுத்திட்டோம். அண்ட் மறுபடியும் அங்கேருந்து கிளம்புறப்போ இதோட ஹீட் வந்து பயங்கரமாக மேலே வந்து உட்காந்துருது. ஓகேங்களா. அண்ட் நான் என்ன நினைக்கிறேன் பர்சனலி ஃபார் பேக் சீட் ரோஸ் வந்து சைடு பில்லர்ஸில் வந்து கொடுத்துருக்கலாம். ஏன்னா உட்காரும் போது உங்களுக்கு இது வரைக்கும் வந்து லைக் டில் செஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹீட்டோட வேவ் வந்து உங்களுக்கு தெரியல. பட் ஹெட்டுக்கு வந்து இன்ஸ்டன்டா நீங்க உள்ள உட்கார்ந்த உடனே உங்களுக்கு ஹெட்டுக்கு தெரியுது. ஸோ சைட் பில்லர்ஸ்ல நீங்க மவுண்ட் பண்ணும்போது கொஞ்சம் மேலே அவங்க பொசிஷன் பண்ணிருக்கனால உங்களுக்கு டைரக்ட் ஃப்ளோ வந்து ஹிட் ஆகும். அது வந்து பர்சனலி நான் வந்து ஒரு 4-5 வாட்டி நான் வந்து கண்டிப்பா ஃபீல் பண்ணேன். இது கண்டிப்பா இங்க தான் கொடுத்துருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. ஓகே பிரதர். சரி வாங்க ரியர் சீட் ஸ்பேஸ். பிரதர் ரியர் சீட் ஸ்பேஸ் ஆக்சுவலாக வந்து B6ல வந்து நிறைய பேர் சொன்னது இந்த ரியர் சீட்டில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபிக் உணர்வாக இருக்குது. ஆமாம், ஸ்பேஸ் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. பட் XUV9ல அது பெட்டராக அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். உங்களோட ஃபீல் எப்படி பிரதர்? கண்டிப்பாக ஒரு பெட்டர்மெண்ட்டாக தான் இந்த வண்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ரூஃப் லைன் வந்து கொஞ்சம் அதிகம். ஓகேங்களா. நான் 6ல உட்கார்ந்த போது எனக்கு ஹேர் லைன் வந்து டச் ஆகும். ஓகேங்களா. அண்ட் அதில் வந்து ரொம்ப கிராம்ப்டாக இருக்கனால எனக்கு இந்த ரூஃப் லைனே வந்து டச் ஆகும். இந்த கவர் இல்லை. அது நாங்க பர்சனலா ஃபேஸ் பண்ணோம் பிரதர். சோ இந்த கவர் டச் ஆகாம ரூஃப் லைன் டச் ஆகும்போது பம்பி ரோட்ஸ்ல வந்து உங்களுக்கு ஹெட் வந்து கிளாஷ் ஆகும். அது ஒரு மெயின் ரீசன். அண்ட் இந்த சீட்டிங்கோட நேச்சர் வந்து பாத்தீங்கன்னா 3 பேருக்கு ரொம்பவே அடிக்குவேட்டா வந்து இருக்கு. இன்ஃபேக்ட் நான் சொல்லணும்னா 3 அடல்ட் உட்காந்துட்டு என்னோட நீஸ் வந்து இங்க உட்காந்துப்பான். ஓகேங்களா. ஸோ அந்த லெவலுக்கு வந்து எங்களுக்கு ஸ்பேஸ் வந்து வைடா இருக்கு நான் வந்து சொல்றேன் ரியர் சீட்டு. அண்ட் ரிக்ளைனிங் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து லாங் ரன்ல நீங்க வந்து சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து மாத்தி நீங்க பயன்படுத்திக்கலாம். அண்ட் 60/40 வந்து ஸ்பிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து ஒரு ஆடட் நேச்சர் தான். அண்ட் இந்த ஒயிட் அதுதான் வந்து ஒரு மைனஸா எனக்கு தெரியுது. அதர் தன் தட் கப்பி ஹோல்ஸ் வந்து இங்கே இருக்குது. அண்ட் 2 பேர் கை வைக்கிறதுக்குமே வந்து 2 அடல்ட்ஸ் நீங்கள் கை வச்சு கப் ஹோல்டர்ஸுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏசி த்ரோ நான் சொன்னபடியே வந்து சென்டர் மவுண்டட்ல இருந்து பில்லர்ஸ் கொடுத்துருந்தா ஒரு நல்ல ஆடட் அட்வான்டேஜ். அண்ட் இன்னொன்று நான் தேங்க் பண்ண வேண்டியது, ஸோ இங்கே வந்து நாங்கள் வந்து 3 அடல்ட்ஸ் நாங்கள் இருக்கனால எங்கள் ஃபேமிலியில் மோஸ்ட் ஆஃப் தி டைம் நாங்கள் வந்து சார்ஜர்ஸ் வந்து ஒயராக தான் நம்ம எல்லா வண்டியில் பார்த்துருப்போம். இந்த வண்டியில் வந்து ரியர் சார்ஜிங் பேடுமே வந்து கொடுத்துருக்காங்க ஒயர்லெஸ். ஸோ முன்னாடியே கொடுத்துருக்காங்க, பின்னாடியுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ஆடட் பெனிஃபிட்டாக தான் வந்து இருக்குது லாங் ரனில். அண்ட் ஐபேட் மவுண்டிங் லைக் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. பாஸ் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட் சீட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 6 அடிக்கு நான் வந்து கன்வீனியண்டாக நான் வந்து பொசிஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் அப்பயுமே வந்து எனக்கு லெக் ரூம் வந்து மோர் தென் அடிக்வேட். கால் ஃபுட் வந்து கீழே இன்னும் எக்ஸ்டெண்ட் நான் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணுறதுனால எனக்கு அண்டர் தை வந்து ஒரு இஷ்யூவாக எனக்கு தெரியல. அண்ட் ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஆடட் பெனிஃபிட் தான். அண்ட் சென்டர் அடல்ட் உட்கார்ந்தாலுமே ஃப்ளோர் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கும் வந்து பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே டன். ஷேரிங் பிரதர். பூட் ஸ்பேஸ் பிரதர். ஸோ பூட் ஸ்பேஸ் வந்து பார்க்குறப்போ 600+ லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. இன்ஃபேக்ட் நான் வந்து சொல்லணும்னா ஒரு வீக் பிஃபோர் வந்து ஐக்கியா நான் போனேன். அவ்வளோ சாமானம் நான் வந்து பலேரோவில் போடுற மாதிரி சாமானம் வந்து இந்த வண்டியில் 60/40 கொடுத்ததுனால நான் இந்த 60 நான் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அவ்வளோ நான் வந்து இன்ஃபேக்ட் நான் வந்து 170-180 சென்டிமீட்டரான லென்த்தான ஒரு எக்யூப்மெண்ட் அந்த கார்ட்போர்டு அதெல்லாம் வந்து நான் இந்த வண்டியில் போட்டு நான் எடுத்துகிட்டு வந்தேன். அண்ட் ரேட்டில் நாய்ஸ் மாதிரிலாம் எதுவுமே இல்லை ப்ரோ. நீங்கள் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. சார்ஜிங்க்கு அதோட ஒயருக்கெல்லாம் தனி ஒரு பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்லாட்டில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அண்ட் வாட்டர் சீல்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த இடத்துலையும் டஸ்ட் எல்லாம் உள்ளே வரல, வாட்டர் லீக்ஸ் எதுவுமே இல்லை. ஈவன் ஃப்ரண்ட்லேயுமே வந்து 150 லிட்டர்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு கொடுத்ததுனால யூ கேன் ஜஸ்ட் லைக் ப்ளே லைக் பெரிய ஸ்டப்ஸ் நீங்கள் இங்கே வச்சுட்டு குட்டீஸ் எல்லாம் முன்னாடி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இல்லை ரொம்ப வெயிட்டாக இருக்கிறத வந்து ஃப்ரண்ட்டுக்கு நீங்கள் வந்து லைக் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் பண்ணணுன்னாலும் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஒரு ஆடட் பெனிஃபிட்டோட ப்ளே வந்து நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது ப்ரோ. ஆக்சுவலி அதுவும் நான் 150 லிட்டர்ஸ் ரொம்ப சின்னதுன்னு நினச்சேன். பட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கு வந்து சூப்பராகவே இருக்குது. இன்க்ளூடிங் வாட்டர் ட்ரெயின் ப்ளக் வந்து ஃப்ரண்ட்டு கொடுத்துருக்கிறது. ஏதாச்சும் இன்கேஸ் லீக் ஆனாலும் ஈஸியாக நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு பெனிஃபிட் ஃப்ரண்ட் ஃப்ரங்க். ஓகே ஓகே டன்.
சரிங்க பிரதர், வாங்க ஒரு டிரைவ் போயிட்டு மீத விஷயம் பேசலாம். ஷூர் பிரதர், ஒரு டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வரும்போது அதோட சஸ்பென்ஷன், ஸ்டியரிங், பிரேக்ஸுங்க, இதை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் பவர்க்குள்ளே போகலாம். ஸ்டியரிங்கோட கேலிபரேஷன் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது பிரதர்? அப்புறம் ஆக்சுவலி சிட்டி டிரைவ்ஸ் அஸ் இன் லைக் லோ ஸ்பீடில் அப்போ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் யூடர்ன் போகிறப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது. இவ்வளோ பெரிய வெயிட்டான வண்டி நீங்கள் லேன் சேஞ்ச் ஸ்விட்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப பாடி ரோல் இருக்கக்கூடாதுன்றதுக்கு அவங்க வந்து நிறைய வந்து பார்த்து பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஹெப்ட் ஆட் ஆகிறதும் நல்லா இருக்கு, ரிட்டர்ன் டு சென்டர் ஆக்ஷனும் பெர்ஃபெக்டாக தான் இருக்கு. கண்டிப்பாக சூப்பராக இருக்கு. பிரேக்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க பிரதர்? நார்மலாக இந்த மாதிரி ரோட்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ சிட்டிக்குள்ளே அதே மாதிரி ஹை ஸ்பீட்ஸ்லாம் எப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்க? சிட்டி ஸ்பீட்ஸில் வந்து எனக்கு பிரேக் ஸோ ஈவின்றதுனால இதில் ஆல்ரெடி வந்து ரீஜென்ரேஷன் நடந்துட்டு இருக்கும். ஸோ அது நான் வந்து ப்ரீ கால்குலேட்டடாக தான் நான் வந்து ஓட்டிகிட்டு இருப்பேன். ஸோ சிட்டியில் வந்து எனக்கு பிரேக் அவ்வளோ நான் வந்து யூஸே பண்ண மாட்டேன். ஓகேங்களா? அஸ்இன் நான் வந்து ஒரு ப்ராப்பர் சிட்டி கிடையாது, நான் வந்து ஒரு டவுன். ஸோ அங்கெல்லாம் வந்து எனக்கு பிரேக் வந்து ஒரு நெசசரி அவ்வளோவா வந்து இல்லை, ரீஜன்லேயே அது வந்து கால்குலேட் ஆகிடும். ஹைவேஸ்லேயுமே வந்து நீங்கள் அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து நீங்கள் அதிகமாக புல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கானது வந்து ரீஜனில் தான் உங்களால் கோஸ்ட் பண்ண முடிஞ்சு அதை வந்து ரீஜன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஹைவேஸில் நான் என்னோட டிரைவிங் நேச்சருக்கு L1 தான் இப்போது பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து என்னென்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸை கவர் ஆகும், கிராஜுவலாக ஸ்பீட் கம்மியாகும். ஓகேங்களா? அதில் உங்களுக்கு டயர்ட்னஸ்மே வந்து உங்களுக்கு அவ்வளோவா குறையாது. ஓகேங்களா? பட் L2 L3 எல்லாம் போகும்போது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அது கிட்டத்தட்ட பிரேக் போடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் அதனால வந்து L2 வந்து மேபி 30% இல்லை 20% வந்தப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா மேபி நீங்கள் கொஞ்சம் சேவ் பண்ணலாம் பவரில். ஸோ ஸ்டெபிலிட்டி பற்றி நாங்கள் பர்சனலாக ட்ராக்ல ஓட்டினப்போ பேசணும். அதாவது ஒன் ஆஃப் தி ராக் சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன்லேயும் ஸ்டேபிளாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கார்னர்ஸாக இருக்கட்டும், இல்லை டக்குன்னு எமர்ஜென்சி மேனுவல்ஸ் இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து பர்ஃபெக்ட் ஹேண்ட்லராக தான் இந்த காரை நாங்கள் பார்க்குறோம். உங்களுக்கு பர்சனலாக எப்படி ஃபீல் ஆகிருக்குங்க? ஸோ நான் வந்து இதில் டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நியர் டு ஒரு 150 160 போயிருக்கேன். நான் இன்டென்ஷனலி அது வந்து பண்ண கிடையாது. பட் ரேஸ் மோடில் நீங்கள் வந்து போட்டுட்டு இப்போ 2 லாரி போகுது. ஓகேங்களா? உங்களுக்கு அந்த லாரி போயிட்டு கேப் கிடைக்கும் போது ரேஸில் போட்டு நீங்கள் அமுத்துறப்போ நீங்கள் எங்கே நீங்கள் ட்ரைவ் பண்ணணுன்ற நீங்கள் அந்த யோசனையில் இருக்கும்போது நீங்கள் பெடல் பண்ணீங்களாவே நீங்கள் ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீட் நீங்கள் ரொம்ப குயிக்காக நீங்கள் வந்து அட்டைன் ஆகிடலாம். ஓகேங்களா? அது வந்து சில இடத்துல பாசிட்டிவ், பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து ரேஸ் மோட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது இட்ஸ் அட்டர் வேஸ்ட் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா வியர் அண்ட் டேர் வந்து ரொம்ப அதிகம். டயரோட வியர் அண்ட் டேர் ஆகட்டும், உங்களோட ஸ்ட்ரெயின் ஆகட்டும், பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அதோட டெம்பரேச்சர் ஏறுறதாகட்டும், எல்லாமே வந்து டிராஸ்டிக்காக அதோட சிஸ்டமோட நார்மல் கண்டிஷனை தாண்டி எல்லாம் நடக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து ஆன் டாப் ஆஃப் தட் உங்கள் மேலே தான் அது வந்து விழும். அது ரேஸ் மோட் வந்து அது இட்ஸ் அ கிமிக், பட் ஸ்டில் அட் டைம்ஸ் நீங்கள் எங்கேயாச்சும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் FST MTVCL உங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக வந்து இதை இன்ஜினியரிங் பண்ணியிருந்தாங்க. நம்ம ரிவ்யூவில் பேசும்போது கூட சொல்லியிருந்தேன். ரியல் டைமில் நீங்கள் போகிறப்போ எப்படி இருக்குங்க? அது எப்படி ஃபீல் ஆகுது? ப்ரோ, சஸ்பென்ஷன் நாய்ஸ்ன்ற மாதிரி எனக்கு வந்து இது வரைக்கும் எதுவுமே வந்து ஃபீல் ஆகலை. அண்ட் பெரிய ஒரு பாத் ஹோலில் விட்டாலுமே வந்து சின்ஸ் த டயர் இஸ் லைக் ஸோ பிக், அதோட பர்ஃபார்மன்ஸ், அதோட தட் சவுண்ட் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து உள்ள க்ரீப்பின் ஆகுது. அண்ட் இந்த வண்டிக்கு வந்து லைக் ஆவரேஜான ஒரு குழியாக இருந்தாலுமே வந்து அது எஃபர்ட்லெஸ்ஸாக தான் வந்து கிளைட் ஆகுதுன்னு நான் வந்து சொல்லுவேன். அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னா, சின்ஸ் திஸ் கார் இஸ் லைக் 2.3 tons வந்து இருக்கிறனால சஸ்பென்ஷன் கண்டிப்பாக இவங்க ஹெவியாக தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா இந்த ஒரு வண்டியோட வெயிட்க்கு நான் வந்து யோசிச்சு. அண்ட் இதோட வேல்யூ வந்து நம்ம எத்தனை கிலோமீட்டர்ஸில் மாற்றுறோன்றதை பொறுத்து தான் வந்து இது டிசைடே பண்ணும். ஸோ இட் ஆல் கம்ஸ் டு தி மெயின்டெனன்ஸ் ஓட காஸ்ட். ஃபைன். டேர்ன் பண்ணுறப்ப அந்த டேர்னிங் ரேடியஸ் வந்து உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குங்களா? பிட் அதாவது கம்பேர்ட் டு அதர் கார்ஸ் வந்து இது கொஞ்சம் ஜாஸ்தி டேர்னிங் ரேடியஸ் அப்படின்றப்போ, ஸோ இது உங்களுக்கு எவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்குது? ஸோ சிட்டி லிமிட்ஸில் வந்து பார்க்குறப்போ ரொம்ப ஈஸி ப்ரோ. நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கிறிஸ்டாக்கு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இது வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் வந்து அட்டைன் ஆகிடலாம். பட் ஒன்று நோட் பண்ணுறதுன்னா, சின்ஸ் த ஏபிலர் இஸ் லைக் ஹியூஜ், நீங்கள் டிவைடரில் வந்து ஹிட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து சர்க்கிள் ரொம்ப குட்டிஸு. அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக ரொம்ப நீங்கள் பண்ணுற ப்ரொஜெக்ஷனை தாண்டி இது வந்து ரொம்ப குறுகிய ஒரு சர்ஃபேஸ்லேயே வந்து யூட்டர்ன் பண்ணிடும். ஸோ அது வந்து ஆனால் இதில் நான் இன்னொரு நோட் பண்ணது என்னென்னா, டேர்னிங் ரேடியஸ் ஆகட்டும், இப்போ நீங்கள் ஸ்லோ ஸ்பீடில் நீங்கள் வந்து ஸ்டேரிங் ஆக்ஷன் அதிகம் கொடுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ டயர் வந்து நிறைய ஆங்கிள் வந்து எடுக்கும். அப்போது வந்து டயர் நாய்ஸ் அஸ் இன் லைக் அந்த மண் ரோடு
ரோட்டில் அந்த க்ரீப்பன் ஆகட்டும், அந்த ஒரு சவுண்டு வந்து ரொம்ப மேசிவாக வந்து இருக்குது. ஓகே ப்ரோ, அடுத்த விஷயம் நீங்கள் நார்மலாக பேசும்போது NVH லெவல்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. இப்போது நார்மல் ரோட்ஸில் போகிறப்பவும் சரி, அப்புறம் அந்த கொஞ்சம் வந்து பேட்சியாக இருக்கிற ரோட்ஸ்லையும் போகிறப்பவும் சரி, அவங்களுக்கு வந்து ரோட் நாய்ஸ், டயர் நாய்ஸ் அண்ட் விண்ட் நாய்ஸ் இதோட பில்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். ஸோ அவங்க கண்டென்ட் பண்ணுற இடம் வந்து 3 இடத்துல. ஸோ டயர் நாய்ஸ் வந்து ரொம்ப டயர்லேயே ஃபோம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஒரு ஃபேக்டர் வந்து லோ ரோலிங் டயர்ஸ் அதுவுமே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து டயர் நாய்ஸை வந்து கண்டெயின் பண்ணுது. அடுத்தது டபுள் கிளேஸ்ட் விண்டோ லைன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டேம்பனிங் முன்னாடி ஃப்ரண்ட்லையும் பார்த்தாலுமே வந்து சீல்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக வந்து இருக்குது. எங்கேயுமே கேப்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து இல்லை. ஸோ நாய்ஸ் இன்சுலேஷன்ஸ் வந்து ரொம்பவே வந்து இந்த வண்டியில் சூப்பராக இருக்குது. எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அதர் தேன் ஏசி லைக் ஃபேன் ஸ்பீடோட சவுண்டை தாண்டி நீங்கள் உள்ள க்ரீப்பின் ஆகிற நாய்ஸ் வந்து எதுவுமே வந்து கிடையாது. அது நீங்கள் தனியாக ஓட்டிட்டு போகிறப்போ ரொம்ப தனிமையாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் வந்து இந்த வண்டி இருக்குது. அது நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது ஒரு 20-30 odd kilometers நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே ப்ரோ, ஒரு டிரைவ் முடிச்சிட்டோம். ஸோ கன்க்ளூஷனாக வந்து இந்த வண்டியோட ஒரு 3 ப்ரோஸ் அண்ட் 3 கான்ஸ் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க? ஓகே ப்ரோ, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் சொல்கிறது வந்து இதோட ஸ்டாண்ட்ஸ் அண்ட் இந்த வண்டியோட லென்த் டைமென்ஷன் தான் வந்து மெயினாக சொல்லலாம். எக்ஸாம்பிள் 50 lakh பிலோவில் இருக்க வண்டிங்க நீங்கள் எது எடுத்தாலும் இந்த சைஸ்க்கு இந்த கேபின் ஸ்பேஸ்க்கு வேறு எந்த வண்டியுமே வந்து கிடையாது. அது வந்து ஒன் ஆஃப் தி மெயின் புல்லிங் பாயிண்ட்டை நான் வந்து பார்க்குறேன். செகண்ட் வந்து NVH லெவல்ஸ் வந்து நான் சொல்லணும் ப்ரோ. இந்த வண்டியோட NVH லெவல்ஸ் மாதிரி ஈவன் நீங்கள் 80 lakhs போனாலுமே உங்களுக்கு இப்போதைக்கு அவைலபிளாக வந்து கிடையாது. எதர் EVs நீங்கள் எடுத்தாலுமே நான் சொல்கிறேன், இந்த நாய்ஸ் அரெஸ்ட் பண்ணுற ஒரு எஃபர்ட் வந்து வேறு எந்த பிராண்டும் நான் எடுக்கலான்னு நான் வந்து நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக அது மஹேந்திரா டீமுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க லான்ச் பண்ணும் போதே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் அவங்க கொடுத்துட்டாங்க. அண்ட் அப்கமிங் காஸ்ட்ல ஒன்று என்னென்ன கொடுப்பாங்கன்றது ஒரு கஸ்டமர் ரீதியாக நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு லாங் ரன்ல. அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ஒன்று வந்து ரேஞ்ச் ப்ரோ. அதுதான் இதோட அதுதான் ஓகேங்களா. இது வந்து சாலிடா வந்து 450 எனக்கு என்னோட ரன்னிங்க்கு 450 கண்டிப்பாக தந்துருது. 480 to 510 வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஓட்டணும் அந்த மாதிரி. ஸோ இந்த வேரியேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. அதுக்கு அடுத்தது எக்ஸாம்பிள் நான் வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம ஏஜில் இருக்கிறதாகட்டும், நம்ம வந்து மேனுவல் கார்ஸ் லைக் வெறும் மிஷின் வச்சு ஓட்டின வண்டி டு இப்போ சாஃப்ட்வேர் அசிஸ்டட் வண்டிங்களாம் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். இன்னும் யங் ஜென்ரேஷன்ஸ் நீங்கள் போகிறப்போ அவங்களுக்கு வந்து இந்த கார் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்க ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு இதாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ரொம்ப அசிஸ்டன்ஸ் ஓரியன்ட் டிரைவிங்காக தான் அவங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். பட் அட் தி மோமெண்ட் நமக்கு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே வந்து நான் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். ரேடார்ஸ் எதுவுமே ஆன்லலாம் இல்லை. ஸோ இதெல்லாமே வந்து அட்வான்ஸாக இருக்குது. பட் அதோட லாங்கிவிட்டி வந்து நம்ம ஓட்ட தான் வந்து தெரியும். இஷ்யூஸ் வராமல் இருக்கிறது வந்து டீம் அவங்க தான் வந்து அவங்க கையில் தான் இருக்கு. ஸோ அதோட லாங்கிவிட்டி வந்து எனக்கு தெரியல. பட் அசிஸ்டட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இப்போதைக்கே இந்த வண்டியில் இருக்கிறதுனால உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எக்ஸாம்பிள் இப்போது 18 yearsல இருக்கிறவன் ஓட்டுறான் எடுக்கிறான், அவனுக்கு அசிஸ்டடில் வேணும்னா அவனுக்கு இந்த வண்டி யூஸ் பண்ண முடியும். நம்ம ஏஜில் நமக்கு ஆஃப் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாமே வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் சொல்லுவேன். அடுத்தது பவர் ப்ரோ. ஸோ 380 Nm அண்ட் 285 horsepower. ஓகேங்களா? நியர் டு 300 horsepower. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து கொடுக்குது. அண்ட் இதுக்கு நிகர் வேறு எதுவுமே வந்து இல்லை. ஓகேங்களா? சேம் பெட்ரோல் என்ஜின்ஸில் நீங்கள் எடுத்தாலுமே நீங்கள் பெடல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே பேட்டரியோட பர்சன்டேஜ் வந்து எவிடெண்ட்டாக குறையிறது நீங்கள் வந்து பார்ப்பீங்க கண்கூடா. ஸோ இதெல்லாமே வந்து உங்கள் டிரைவிங் நேச்சராக தான் இருக்குது. பட் ஈவன் தோ டிஃபால்ட் மோடில் நான் வந்து வச்சு ஓட்டினாலும் இப்போ எனக்கு ஒரு குயிக் ஆக்சலரேஷன் நான் வந்து ஒரு லாரியை வந்து ஓவர்டேக் பண்ணுறேன், இல்லை சடன் ஒரு பாஸ் த்ரூ பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் எனக்கு அந்த டிரைவிங் நேச்சரில் என்னால் ஈஸியாக அடாப்ட் ஆக முடியுது. அண்ட் அதுக்கேற்ற ஒரு டியூனிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டிஃபால்ட் மோடில். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் வந்து சொல்கிறேன். எல்லாத்தையுமே பார்த்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாங்க? ஓகே. ஸோ மெட்டீரியல் சாய்ஸ் தான் வந்து ஒரு மேஜர் கன்சர்னாக வந்து எனக்கு இருக்குது. ஃப்ரம் இன்டீரியர் டு எக்ஸ்டீரியர் நான் சொல்கிறேன். இன்டீரியரில் ஒயிட் இன்டீரியர்ஸ் கொடுத்தது. நீங்கள் ஒவ்வொரு வாட்டியுமே க்ளீன் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா இருக்குன்ற ஒரு இது இருக்குது. ஓகேங்களா? அண்ட் பியானோ பிளாக் வந்து உள்ளே எக்ஸசிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃப்ளாஷியாக இருக்குது. எக்ஸாம்பிள் இந்த பிரைட் ஆஃப்டர்நூன் டே லைட்லலாம் வந்து ரொம்ப ஃப்ளாஷியாக இருக்குது.
பளிச்சுன்னு இருக்குது, அதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்கும். எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, டிஸ்டர்பிங்காக இருக்குது. அதே பியானோ பிளாக் தான் எக்ஸ்டீரியரில் அவங்க வந்து வீல் ஆர்ச் ஆகட்டும், சைடு ஃபெண்டர்ஸ் ஆகட்டும், எஸ்பெஷலி இந்த வின்டர் டைம்ஸ், லக்கிலி இந்த வின்டர் டைமில் தான் வண்டி எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கோம். நான் வந்து ஒரு 7-8 வாட்டி இந்த வண்டியை வந்து க்ளீன் பண்ணிட்டேன், ஓகேங்களா. பட் சின்ஸ் தி கார் இஸ் வெரி ஹியூஜ் அண்ட் வெயிட்டுமே அதிகம், கிராவல்ஸ் நிறையா வந்து சைட்லேயே ஆகட்டும், எஸ்பெஷலி பேக்கில் வந்து உங்களுக்கு நிறையா டஸ்ட் வந்து உட்காருது, ஓகேங்களா. ஹைவே ரன்ஸில் போனாலும் மட்டி ரோட்ஸ் ஆகட்டும், ரெய்னி சீசன் அப்போது நிறையா வந்து அக்யூமுலேட் ஆகுது. ஹேட்ச்பேக்கோட மோசமாக இருக்குன்னு சொல்லலாம். சீரியஸாக ப்ரோ, அது நீங்கள் வந்து துடைக்கும் போது நான் வந்து ஆக்சுவலி ஒரு 2-3 நிமிஷம் யோசிப்பேன், இது எப்படி நான் வந்து ஃபோம் வாட்டரில் கழுவுனா வந்து ஸ்க்ராட்ச் விழாதா, இல்லை இதுக்குன்னு ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கா. ஸோ அந்த மாதிரிலாம் நான் வந்து ரொம்ப ஏன்னா வந்து ஒரு தெரியாமல் வைப் பண்ணிட்டோம்னா ஸ்க்ராட்ச், அது பர்மனன்ட் ஸ்க்ராட்சாக வந்து இருக்குது. அதோட மெட்டீரியல் சாய்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு மாற்றி ஆகணும், இல்லைன்னா வந்து லாங் ரனுக்கு ஸோ அது எனக்கு வந்து என்னன்னே தெரியல. அது வந்து எனக்கு ரெகுலர் டெய்லி கன்சர்னாக வந்து இருக்குது இப்போ இந்த வின்டர் சீசன். அப்போது இன்னொன்று நான் வந்து சொல்கிறது, டயர்ஸ் வந்து நல்லா இருக்கு ப்ரோ, NVH லெவல்ஸ் அரெஸ்ட் பண்ணது. பட் தி சைஸ் தே கேவ் இஸ் 19-20 இன்ச் கொடுத்துருக்காங்க, 19 and 20. இவி வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் நீங்கள் வந்து சொல்லலாம் ஆப்வியஸ்லி, ஓகே. பட் இந்த கார் வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எஃபெக்டிவ்ன்றது நீங்கள் கால்குலேட் பண்ணணும். எப்படின்னா ஒரு டயர் அரௌண்ட் 22,000 to 24,000 ஆகுது, ஓகேங்களா. ஃபுல் ரன் அடிச்சிங்கன்னா 1 lakh காலி, ஓகேங்களா. நீங்கள் இவி இருக்குன்னு நீங்கள் ரெகுலர் ரன்னுக்கு இந்த வந்து எடுக்கலாம். பட் அட் தி பேக் வந்து உங்களுக்கு டயரோட காஸ்ட் வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் டயரோட த்ரெட் எனக்கு தெரிஞ்சு நான் ஹைவேல ஓட்டுறதுனால ஒரு 40-50,000 என்னால் கவர் பண்ண முடியும். அண்ட் அதுக்கு மேலே கண்டிப்பாக எனக்கு மாற்றி தான் வரும். ஸோ 50,000க்கே வந்து ஒரு பெரிய காஸ்ட் வந்து பின்னாடி மறைஞ்சிருக்குன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ அது வந்து இது. இன்னொன்று வந்து பிரேக் பெடல் ஃபீல், ஓகேங்க. காமனாக வந்து பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக தான் ப்ரோ இருக்குது, ஓகேங்களா. பர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் வந்து குறைய சொல்லலை. பட் இவி ஆஸ் அ நேச்சர் வந்து வெயிட் வந்து அதிகம். எப்பயுமே வந்து இவி கார்ஸ் வந்து வெயிட் அதிகமாக தான் இருக்கும் ஐசிஸ் கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ அதோட பிரேக் பெடல் ஃபீல் வந்து உள்ள எனக்கு பெடல் நான் பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அந்த பைட்டோட நேச்சர் வந்து என்னால் வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே வந்து முடியல, ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒரு பெரிய மைனஸ் தான். பட் பிரேக்கிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. நீங்கள் எக்ஸாம்பிள் நான் வந்து 120-130 போகிறேன், நான் உள்ளே வந்து எனக்கு சாஃப்டாக இருக்கும். எனக்கு உள்ளே வந்து மைண்டில் என்னென்னா இன்னொன்று அக்ரெசிவாக பிரேக் பண்ணணும், அப்போ தான் ஸ்டாப்பிங் நடக்கும் அப்படின்னு. பட் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயர் ஸ்க்ரீச்சிங் நாய்ஸ் வந்து வெளியில் கேட்கும், ஓகேங்களா. அது எனக்கு பட் இதுதான் வந்து நேச்சர், இதுதான் இவியோட நேச்சர். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க. பட் அந்த பிரேக் பெடல் ஃபீலுக்கு வந்து அவங்க ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும்ன்றது என்னோட ஒரு திங்கிங் வந்து நான் வந்து சொல்கிறேன். இன்னொன்று வந்து இது வந்து இந்த காரோட ஒரு மைனஸ்ன்றதை தாண்டி இவி ஆஸ் அ நேச்சர் வந்து பார்க்குறப்போ ரீஜன் லெவல்ஸ் வந்து L1 நான் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன். L2s நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ கண்டினியூஸ் மோஷன் ஆஃப் நீங்கள் ஸ்டாப்பிங், ஸோ அந்த ஒரு மோஷன் சிக்னஸ் மாதிரின்றத, எனக்கு மோஷன் சிக்னஸ் கிடையாது. பட் டயர்டு வந்து ஈஸியாக ஆக்கி விட்டுரு எக்ஸாக்ட்லி ஃபார் டிரைவர் கண்டிப்பாக, ஓகேங்களா. L2 அதுவும் இந்த வண்டியோட வெயிட் நியர் டு 2.3 tons, ஓகே. அன்லேடன் 2.3 tons. அண்ட் கண்டினியூஸ் மோஷன் ஆஃப் பிரேக்கிங், அந்த ஒரு ஸ்லோ ஆகுது, அப்புறம் பவர் கொடுத்தா சர்ஜ் வந்து நடக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ எக்ஸாம்பிள் லைக் ஒரு 4 hour டிரைவ் நீங்கள் போகிறீங்க, 250 kilometers கவர் பண்ணுறீங்கன்னா அதுக்கே வந்து உங்களுக்கு டயர்ட் ஆக்கி விட்ருது ரொம்ப குயிக்காக. ஸோ அது வந்து இவி ஆஸ் அ நேச்சராக வந்து அது வந்து அதுவும் இந்த வெயிட் அதுதான் வந்து மெயின் காரணமாக நான் வந்து சொல்கிறேன். இதை தாண்டி வந்து எனக்கு ஸோ ரியர் வியூ IRVM வந்து டெஃபினெட்லி அது வந்து விசிபிலிட்டி வந்து கிடையாது ப்ரோ. ஸோ அது வந்து அட்லீஸ்ட் அவங்க அதுக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, ஹெட்ரெஸ்ட்க்கு ஒரு கழட்டி வைக்கிற பொசிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக ஸ்ட்ராப் பண்ணி வேணுன்றப்போ யூஸ் பண்ணிருக்கலாம். இங்கே ஆனால் ஆக்சுவலாக டிஜிட்டல் IRVM வந்து ஹேரியரில் கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஒரு நல்ல பாயிண்ட். அந்த ஃபீச்சர் அவங்க அப்டேட் பண்ணலாம். அது ஒரு வெரி யூஸ்ஃபுல் ஃபீச்சர். ஏன்னா உள்ள வந்து யாரும் எலக்ட்ரிக் IRVM அது வந்து இப்போ பர்பஸ்ஃபுல்லாகவே இல்லை. அது ஆக்சுவலி அது IRVM அது ஏன் இன்னொரு பவர் கொடுக்குறாங்கன்றது பர்பஸ்ஃபுல் ஃபீச்சராகவே எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு மிஸ்லீடிங். சரி பிரதர். ஸோ ஒரு டீட்டெயில்டாக இந்த XUV90 பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. நீங்கள் உங்கள் காரோட யூசர் ரிவ்யூ இதே மாதிரி ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம GS ஆட்டோமோட்டிவ்ஸோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணுங்கள். எப்போவுமே வீடியோ முடிவில் சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்கள் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அது சர்ச்சை வேணாம், பொறுப்பாக போய் பொறுப்பாக வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டடா, டேக் கேர், பாய் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். வண்டி நீளம் ஜாஸ்தியாக இருக்கிறனால கை எட்ட மாட்டேங்குது.